ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ப்ரைரியில் இருக்க ஐக்கியா ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸான ஒரு ஹோம் ஃபர்னிச்சர் ஸ்டோருன்னு சொல்லலாம். இது யூஎஸ்ஏ ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே உள்ளே போய் பார்த்தோன்னா எல்லா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கம்ஃபர்ட்டட் நல்ல டிசைனாக எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ கிச்சன், பெட்ரூம், அந்த லிவிங் ஏரியா எல்லாமே செட் பண்ணியே வச்சுருப்பாங்க மாடலுக்காக. ஸோ நம்ம அதையுமே பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடை பார்த்தீங்கன்னா இந்தியாலையுமே இருக்குது, அதுவும் ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போது நான் போகிறது ஒரு லிவிங் ஏரியா செட்டப். ஸோ அந்த செட்டப் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இது பாருங்கள், லிவிங் ஏரியா இந்த மாதிரி சோஃபா, டிவி இந்த மாதிரி செட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது ஒரு செக்ஷனுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவுச் அண்ட் சோஃபா தான். ஸோ நம்ம ஊர்லெல்லாம் ஃபர்னிச்சர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஃபாஸ்லாம் வச்சுருப்பாங்க செட்டாக. அந்த மாதிரி தான் இது. நான் இப்போ போயிட்டு உங்கள்கிட்ட கிட்ட ஒன்று ஒன்றா போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சோஃபாஸ், எவ்வளோ பிராண்ட்ஸ், நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது கிட்ஸ் உட்கார மாதிரி சேரு. ஸோ இந்த மாதிரி, அதாவது இதெல்லாம் இந்த பேக்யார்டில் யூஸ் பண்ணுற மாதிரி சும்மா ரிலாக்ஸாக உட்காரத்துக்கு. இது ஆஃபீஸ்து. இப்போ இந்த செட்டப் பாருங்கள், இதுவும் ஒரு லிவிங் ஏரியா தான். இது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி பண்ணலான்னு செட்டப் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டைனிங் செட்டு ப்ளஸ் இது டிவி அண்ட் கவுச் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாடல், எல்லா மாடலுமே வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ, நம்ம ஒரு வீடு வாங்கும் போது எப்படி செட் பண்ணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே இந்த கடைக்கு இது ஒரே கடையிலே நம்ம முடிச்சுக்கலாம் எது வாங்கினாலும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. இப்போ வின்டர் சேல் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் கிவிங், நியூ இயர் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நிறைய சேல்ஸ் போகும். நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் நம்ம வாங்கலாம். உள்ளே அந்த கிச்சன்லாம் எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வீடு கிடையாது, இது இந்த ஐக்கியாக்குள்ளே இருக்க ஷாப்பில் ஒரு செக்ஷன் தான் இது. நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு மாடல்ஸு, எப்படி கிச்சனை நம்ம வச்சுக்கணுன்றது. இங்கே பாருங்கள், டைனிங் டேபிளே எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எப்படி பண்ணணும்னு. ஃபுல் வியூ பாருங்கள் இந்த கிச்சனோடது. இது ஒரு வீட்டோட செட்டப்பு. அதாவது சின்ன இதில் எவ்வளோ அழகாக இந்த கிச்சன்லாம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிச்சன், இந்த பாருங்கள் டைனிங், அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் செட்டப் அண்ட் லிவிங் ஏரியா செட்டப். இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரே இடத்துல. இது பார்க்கவே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கைஸ், ஒரு சூப்பரான கிச்சன் செட்டப் தான் வந்திருக்கோம். அது என்னன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒன்று ஒன்றா பாருங்கள். நம்ம ஊரில் சிம்மினின்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. ஸோ அப்படியே பாருங்கள் இந்த ஸ்டவ் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க மாடல். அதாவது எங்கள் அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா காயில் இருக்கும். இது பர்னர், அதாவது நம்ம ஊரில் இந்த ஸ்டவ் எரியிற மாதிரி தான் இது எரியும். ஸோ இது 5 பர்னர்ஸ் இருக்கிற ஸ்டவ் இது. ஸோ இங்கே பாருங்கள் ட்ராஸ் எல்லாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக கிளாக் வச்சுட்டு கீழே அந்த ஹேங்கர் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கபோர்ட்ஸு, சிங்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இந்த டேப்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. ஒரு கிச்சனே கஸ்டமைஸ் பண்ணலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கு ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன் காட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாடலில் நம்ம சூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த ஓப்பன் ஷெல்விங் எப்படி இருக்கணும், கவுண்டர் டாப்ஸு,
ஃபாசெட்ஸு, சிங்க்ஸு இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கணும்னு அதுக்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கிச்சனை. நம்ம செலக்ட் பண்ணதும் ப்ரைஸஸ்லாம் வருது. அதை போய் நம்ம வந்து ஃப்ரண்ட் டெஸ்கில் சொன்னோன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க செக் அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு கிச்சன் செட்டப்பில் வந்திருக்கோம். இங்கே எவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. உங்ககிட்ட நான் அப்படியே ஸ்லோவாக ஒன்று ஒன்றா காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாசெட்டு, அதாவது நம்ம கிச்சனில் வைக்கிற ஃபாசெட். ஸோ இதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு. இது எல்லாமே மாடல்ஸுங்க. நீங்கள் இது என்ன மாடல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு. எனக்கே வந்து இப்போ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தோணுது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரியும் இருக்குது. அதாவது சைஸுமே வந்து கொஞ்சம் பெருசு, சின்னது, இந்த மாதிரி சர்க்கிள், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுங்க. ஸோ ஃப்ரிட்ஜஸே பாருங்கள் எத்தனை மாடல் வச்சுருக்காங்க, சின்னதுலேருந்து பெருசு. இது பாருங்கள் அப்படியே டபுள் டோர் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு செட்டப்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் அவன்ஸு, ஓவன், மைக்ரோ ஓவன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டவ்ஸே வந்து பாருங்கள் எவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க, ஒயிட்டு, பிளாக்கு, அதுலேயுமே 4 பர்னர்ஸ், 5 பர்னர்ஸ் இந்த மாதிரியும் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம வந்து வந்திருக்கிறது வந்து ஒரு பெட்ரூம் செக்ஷன். எவ்வளோ பெட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு சிங்கிள் பெட், அதாவது கிங்கு, குயின்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா வந்து வுட்லேயும் இருக்கும், இந்த மாதிரி வந்து ஸ்டீல்லையும் இருக்கும். அதே வந்து பெட் ஸ்ப்ரெட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெட்டை பாருங்கள், பெட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வுட்டில் இருக்கிறது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ட்ராவே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். பில்லோஸு, பெட்ஷீட்டு எல்லாமே நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ ஸ்பேஷியஸாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்துட்டு கிட்ஸ் பெட்ரூம். கிட்ஸ் பெட்ரூமை எப்படி அரேஞ்ச் பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும்னு காட்டியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே சேர்த்து இந்த $700 தாங்க இந்த செட்டப்பு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில இடத்துல தான் உங்களுக்கு அந்த பெட்ரூம் செட்டப்ஸ்லாம் காட்டுறேன். இதே மாதிரி நிறைய மாடல்லாம் வச்சுருக்காங்க. அது போய் நம்ம என்னால் காட்ட முடிஞ்ச வரைக்கும் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ கூட என் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பெட்ரூம் செட்டப் தான். இந்த மாதிரி மாடலில் வச்சுக்கலான்னு சொல்லி அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பசங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்கு. இங்கே பாருங்கள் கிட்ஸ் ஒரு டென்ட்டு, இல்லைலாம் பசங்க விளையாடுறதுக்கு. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக கிட்ஸோட சேர்ஸ். ஸோ பசங்களுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்கு தான். ஸோ இந்த ஒரு கடைக்கே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் ஜிம் மேட்டு. உங்களுக்கே தெரியும் என் பொண்ணு ஜிம்னாஸ்டிக் பண்ணுவான்னு. ஸோ அவளுக்காக வந்து இது வாங்கலான்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வீட்டில் அவள் வந்து சும்மா அந்த மேட்டில் ஜம்ப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாள். இப்போது இந்த செட்டப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாய்ஸ்க்கு வந்து செட் பண்ணிருக்க ஒரு பெட்ரூம். அது எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வாலில் இந்த லைட்டு. ஸோ வந்து இது வந்து செட்டப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஸ்பேஸ் சம்மந்தமான ஒரு செட்டப்ஸ் தான். அங்கே பாருங்கள் பிளானட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஏலியன் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு ஸ்டைல் பெட்ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெட் இருக்குது. ஸோ டபுள் காட். ஸோ நல்லாயிருக்கு பாருங்கள்.
இது வந்து அதோட ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு. ஸோ இது ஒரு செட்டப் டென்ட்டில் விளையாடுறதுக்கு அண்ட் பெட்டு. இதெல்லாம் வந்து பாத்ரூமுக்கு தேவையான மாடல்ஸ்ங்க. இங்கே பாருங்கள், ஷவரு, டேப்பு எல்லாமே ஒரு ஒரு மாடலில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஷவர் மாடலே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இது பாருங்கள், ஃபுல்லாக ஃபாசெட்டு பாத்ரூமுக்கு. ஸோ இதில் எவ்வளோ மாடல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லாவும் இருக்கும் குவாலிட்டியில். இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், இந்த மாதிரி டாய்ஸு, நம்ம க்ளோத்ஸு என்னென்ன ஸ்டோரேஜ் பண்ணோம் அத்தனையும் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னே ஒரு செக்ஷன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம லைட் செக்ஷனுக்கு வந்திருக்கோங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் லேம்ப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ டிசைன்ஸில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலர் கலராக வச்சுருக்காங்க. லைட்ஸுமே இவ்வளோ கலெக்ஷன் இருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் படிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த லைட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து பெட்ரூமில் சைடில் டேபிள் வைப்பாங்களா அந்த மாதிரி லைட்ஸ். இதெல்லாம் வந்து கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி தொங்க விட்டு இந்த மாதிரி அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைட்ஸாக வந்து லிவிங் ஏரியா அந்த மாதிரி செக்ஷனில் யூஸ் பண்ணுற லைட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டன் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் தான். இந்த லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எவ்வளோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. இதெல்லாம் வந்து ரியல் செடிங்க தான். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியே வைக்கிறது. ஸோ நம்ம கார்டனை வந்து அழகாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அந்த செட்டப்பில் தான் இப்போ வச்சுருக்காங்க. எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ பார்த்துருப்போம். இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதோட வந்து ஒரு பார்கோட் நம்பர் நம்ம வந்து பார்த்து வச்சுட்டு நம்ம வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செல்ஃப் ஃபர்னிச்சர் ஏரியாவுக்குன்னு வந்து இப்போ அங்கே போயிட்டு வந்து நம்மளுக்கு இது வேணும்னு சொன்னால் அவங்க வந்து அது வந்து நம்ம எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே தான் வந்து நம்மளுக்கு என்ன பிடிச்சிக்கோ நம்ம வந்து ஐட்டம் எடுக்கணும். இப்போ அங்கே நம்மளுக்கு ஒரு டேபிள் பிடிச்சிருந்தோம். அந்த டேபிள் வந்து நோட் பண்ணிட்டு வந்து இங்கே சொன்னால் அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. அங்கே பார்த்தது எல்லாமே இங்கே இருக்கும். அங்கே பேக்கிங்கில் நம்ம வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பெட் ஃப்ரேம் வச்சுருக்காங்க. இதை வந்து நம்மளே வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி மாடல்லாம் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அது என்ன சைஸ் வேணுமோ அது வந்து இந்த மாதிரி செக்ஷன் உள்ளே இருக்கும், நம்ம போய் எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ வந்துட்டு செக் அவுட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நாங்கள் பில்லிங் போட்டு செக் அவுட் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது ரொம்ப பெரிய கடை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது, அதில் போய் லைட்டாக ஏதாவது ஃபுட் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பலான்னு இருக்கோம். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வந்து என் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from Priya. Bye bye.